ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 22 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி 28 பேரை கொலை செஞ்சாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பல நபர்கள் சமூக வலைத்தளங்கள்ல இந்தியா ஏன் இன்னும் பதிலடி கொடுக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தானை கண்டு பயப்படுறாங்க, அதனாலதான் பதிலடி கொடுக்க முடியல அப்படின்னும் வதந்திகளை பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு எவ்வாறு பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது இவ்வளவு நாள் இந்தியா பாகிஸ்தான் சண்டை அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் மட்டும்தான் நடக்கும். ஆனா இந்தியா இந்த முறை பாகிஸ்தான் நினைத்து பார்க்காத ஒரு இடத்துல பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருப்பதா சொல்லப்படுது. இந்தியா எந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க போறாங்க, அப்படி கொடுப்பதன் மூலமா என்ன மாதிரியான பாதிப்புகளை பாகிஸ்தானுக்கு இந்தியாவால ஏற்படுத்த முடியும், எப்படி பாகிஸ்தான் ராணுவத்தோட முதுகெலும்ப இந்தியா உடைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் டிப்ளமேட்டிக்கலா பல தாக்குதல்களை மாறி மாறி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா குறிப்பா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியன் ஏர் ஸ்பேஸை பயன்படுத்துவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல பாகிஸ்தான் இந்தியாவுடன் போடப்பட்ட ஷிம்லா அக்ரிமெண்ட்டை கேன்சல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று 1965 நடந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்திற்கு பிறகு போடப்பட்ட டாஸ்கண்ட் ஒப்பந்தத்தையும் கேன்சல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு ராணுவ ரீதியில் பதிலடி கொடுப்பதற்கு இந்தியா திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பாரத பிரதமர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், இந்திய முப்படை தளபதிகள் போன்ற முக்கியமான நபர்கள் இணைந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் இந்திய முப்படைகளுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்திருக்காரு. அதாவது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கார்கில் யுத்தத்தின் போது கூட இந்திய முப்படைகளுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்படல. இதன் காரணமாக தான் கார்கில் யுத்தத்தின் போது இந்திய ராணுவம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியை கடந்து சென்று தாக்குதல் நடத்தல. ஆனா தற்போது இந்தியா முப்படைகளுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருப்பதன் மூலம் இந்தியா ட்ரெடிஷ்னலா ஃபாலோ செஞ்சுக்கிட்டு இருந்த எந்த ஒரு விஷயத்தையும் பின்பற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா பாகிஸ்தான் ஷிம்லா அக்ரிமெண்ட்டை கேன்சல் செஞ்சிருப்பதன் மூலம் லைன் ஆஃப் கண்ட்ரோலே இல்லாம போகுது. இதனால இந்தியா விருப்பப்படி தங்களோட தாக்குதலை நடத்திக்கிடலாம். இது பாகிஸ்தானே இந்தியாவுக்கு வாலண்டரியா ஒரு ஆஃபரை கொடுத்தது மாதிரி இருக்குது. இந்தியா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தி வச்சிருக்கிறதுனால பாகிஸ்தான் என்ன செய்ய முயல்றாங்கன்னா, ஷிம்லா அக்ரிமெண்ட்டை கேன்சல் செஞ்சுட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் கிராஸ் பார்டர் ஃபயரிங்கை அதிகப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்தியா மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த முறை பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி பாகிஸ்தான் ராணுவத்தோட முதுகெலும்பையே உடைத்து போடும் வகையில இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய திட்டம் தான் இன்டர்நேஷனல் பார்டர் வழியாக தாக்குதல் நடத்தும் திட்டம். அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் பாகிஸ்தான் தன்னோட ராணுவத்தை மிகப்பெரிய அளவில் டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதி மலைகள் அடங்கிய ஒரு சேலஞ்சிங்கான டெரெயின். இந்த டெரெயின்ல சண்டை நடந்துச்சுன்னா பல மாதங்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியா என்ன திட்டமிட்டுறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் பாகிஸ்தான்
படையினரை லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இந்தியா சந்திச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இனி பாகிஸ்தான் படையினரை இயக்கக்கூடிய பஞ்சாப் பகுதி மீது இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதி 740 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த பகுதி மிகவும் அதிகமான உயரம் கொண்ட மலைகள் அடங்கிய ஒரு சேலஞ்சிங்கான டெரெயின். இந்த பகுதியில ஒரு மிலிட்டரி ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதை விட இன்டர்நேஷனல் பவுண்டரி வழியாக தாக்குதல் நடத்துவது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டியுள்ள இன்டர்நேஷனல் பவுண்டரி 553 கிலோமீட்டர். இது இந்தியாவுடைய பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநில எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகள். இந்த பகுதி ஒரு சமதள பகுதி. இந்த பகுதி வழியாக இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது நேரடியா பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தின் மீதே இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் பஞ்சாப் மாகாணம் மிகவும் ஒரு முக்கியமான மாகாணம். பாகிஸ்தானோட ஜிடிபியில 60% பஞ்சாப் மாநிலத்தில் இருந்துதான் வருது. அது மட்டும் இல்லாம லாகூர், ராவல்பிண்டி போன்ற நகரங்களும் பஞ்சாப் மாகாணத்துல தான் இருக்குது. பாகிஸ்தானுடைய பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மிலிட்டரி போன்ற அனைத்து துறைகள்லையும் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல உள்ள மக்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான் ராணுவத்தோட அதிகாரிகள் 90% பேர் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து தான் வர்றாங்க. அதனால இந்தியா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தை குறிவைப்பதன் மூலம் நேரடியா சண்டைய பாகிஸ்தான் ராணுவ தலைமைக்கு எதிராக நடத்த முடியும். பஞ்சாப் மாகாணத்துல பாகிஸ்தானுடைய ஆர்மிஸ் ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் பல முக்கியமான விமான தளங்கள் இருக்குது. இந்த ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மீது இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய மொரால இது மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். உள்நாட்டிலும் பாகிஸ்தான் ராணுவத்தோட கேப்பபிலிட்டி குறித்து சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்கும். அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தின் மீது T-90S பீஸ்மா மெயின் பேட்டில் டேங்க்ஸ், பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி சிஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தினா பாகிஸ்தான் நிலை குலைந்திரும். ஏன்னா பஞ்சாப் மாகாணத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படும் பொழுது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பஞ்சாப் பகுதியை பாதுகாப்பதற்கு பாகிஸ்தான் தன்னோட படையினரை லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில இருந்து பஞ்சாப் பகுதியை பாதுகாப்பதற்கு நகர்த்துவாங்க. அதனால இந்தியாவுக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில கொஞ்சம் அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். இதை பயன்படுத்தி கொண்டு இந்தியா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியிலையும் தாக்குதலை அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்தியா தாலிபான்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா தாக்குதல் நடத்தும் பொழுது தாலிபான்களும் கைபர் பக்துவான் பகுதியில தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி செய்யும் பொழுது பாகிஸ்தான் பல முனைகள்ல தாக்குதலை சந்திக்கும். இந்த தாக்குதல்களை சமாளிப்பதற்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இருந்து படையினரை பஞ்சாப் பகுதியை பாதுகாப்பதற்கு மற்றும் கைபர் பக்துவான் பிராவின்ஸை பாதுகாப்பதற்கு கொண்டு வரும் நிலை ஏற்படும். இதை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்ற முடியும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியை இந்திய ராணுவத்தோட நார்தன் கமாண்ட் பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தை ஒட்டியுள்ள எல்லை பகுதியில இந்திய ராணுவத்தோட வெஸ்டர்ன் கமாண்ட் பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. சண்டி மந்திர் அப்படிங்கிற இடத்தை பேஸா வச்சு இந்த வெஸ்டர்ன் கமாண்ட் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த வெஸ்டர்ன் கமாண்டுக்கு கீழே தான் 2 ஸ்ட்ரைக் கோர் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு இருக்கு. இந்த படைப்பிரிவு அம்பாலாவை தலைமையிடமாக கொண்டு இயங்குது. இந்த படைப்பிரிவை பயன்படுத்தி தான் பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பாடத்தை இந்தியா புகட்ட போறாங்க. இந்த படையினரிடம் அதிநவீன ஆர்ட்டிலரி சிஸ்டங்கள், பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், தனுஷ் ஹவிட்சர்ஸ்
போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய சியால்கோட், நவ்ரோலாவால் போன்ற பகுதிகள் மீது இந்தியா கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தை பாதுகாப்பதற்கு முல்தானை பேசா வச்சு இயங்கக்கூடிய 2 காப்ஸ் அப்படிங்கிற படைப்பிரிவு இருக்குது. இந்த படைப்பிரிவு ஏற்கனவே லைன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல அதிக அளவுல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இதனால இந்தியா பஞ்சாப் மாகாணத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது இந்த படைப்பிரிவு பஞ்சாபை பாதுகாப்பதற்காக லைன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து திரும்பி வர வேண்டியது இருக்கும். இந்த கேப்பை பயன்படுத்தி கொண்டு இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றுவாங்க. பாகிஸ்தானிடம் இந்தியாவை எதிர்த்து சண்டையிடுவதற்கு T-80UD மற்றும் அல் கால்தாஸ் அப்படிங்கிற டேங்க்ஸ் இருக்கு. ஆனா இந்த டேங்க்ஸ் இந்திய ராணுவத்தோட வலிமைக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய 2 ஸ்ட்ரைக் காப்ஸ் படை பாகிஸ்தான் படையை விட மிக பெரியதா இருக்குது. இதனால நியூமெரிக்கலா பாகிஸ்தான் படையினரை இந்தியாவால அடித்து துவம்சம் செஞ்சிட முடியும். பஞ்சாப் மாகாணத்தை பாதுகாப்பதற்கு பாகிஸ்தான் தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் நகர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த சமயத்துல இந்தியா தன்னோட ஏர் பவரை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல நிலைகளை தரைமட்டமாக்க முடியும். குறிப்பா ரஃபேல் போர் விமானம் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியா ஏர் டிஃபென்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய பகுதிகளை நிர்மூலம் செஞ்சிட முடியும். பஞ்சாப் மாகாணத்தின் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் இந்தியானால பாகிஸ்தானுடைய அக்ரிகல்ச்சர் மற்றும் இண்டஸ்ட்ரியல் பேஸை டோட்டலா வாஷ் அவுட் செய்ய முடியும். இதனால ஏற்கனவே பொருளாதார சிக்கல்கள்ல சிக்கி தவித்து வரும் பாகிஸ்தான் இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு போகும். அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுடனான சண்டைய லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில போட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்திற்கு சண்டையை எடுத்து செல்வதன் மூலம் இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்தோட முதுகெலும்ப உடைக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலகத்தை ஏற்படுத்த முடியும். ஏற்கனவே இந்தியா சண்டையை தொடங்குவதற்கு முன்னாடியே 5000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் ராஜினாமா செஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகளும் ராஜினாமா செஞ்சிட்டாங்க. இந்தியா சண்டையை தொடங்குவதற்கு முன்னாடியே பாகிஸ்தான் ராணுவத்துல பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்தியா பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்தின் மீதும் கடுமையான தாக்குதல்களை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு காரணம் கராச்சி துறைமுகத்தில் இருந்துதான் பாகிஸ்தானுடைய பெரும்பாலான வர்த்தகம் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது நாட்டில இருந்து ஆயுதம் இறக்குமதி செய்யணும்னா கராச்சி துறைமுகத்தை தான் பயன்படுத்தணும். ஆனா பாகிஸ்தான் கடற்படையினால தற்போதைய நிலையில கராச்சி துறைமுகத்தை பாதுகாக்கவே முடியாது. ஏன்னா இந்தியன் நேவி அரேபியன் சீல ஒரு நேவல் பிளாக்கேட போடும் பொழுது அதை எதிர்த்து போராடணும்னா பாகிஸ்தானுக்கு சப்மரீன்கள் தேவை. ஆனா பாகிஸ்தான் கடற்படையோடத்துல வெறும் 8 சப்மரீன்கள் தான் இருக்குது. இந்த 8 சப்மரீன்ல 6 சப்மரீன்கள் பயன்படுத்த முடியாத நிலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வெறும் 2 சப்மரீன்களை வச்சுக்கொண்டு அவங்களால இந்திய கடற்படைய எதிர்க்கவே முடியாது. இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு சண்டையை தொடங்கினாங்கன்னா பாகிஸ்தானால வெறும் 15 நாள்கள் தான் சண்டையிட முடியும். அதற்கான ஆயுதங்கள் மட்டுமே பாகிஸ்தானிடம் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வெறும் $9 பில்லியன் தான். இதை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானால இந்தியா கூட ஒரு நீண்ட நாள் யுத்தத்தெல்லாம் நடத்தவே முடியாது. அதனால இந்தியா இது போன்ற ஒரு தாக்குதலை செய்ய திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பார்க்கலாம் எவ்வளவு விரைவா இந்தியா பாகிஸ்தான் மீது மிலிட்டரி ஆக்ஷனை எடுக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.